இது ஒனி நியூஸின் ஐரோப்பிய செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். பிரித்தானியாவில் சமூக விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க 50 புதிய சட்டங்கள் அறிமுகம். பாரிஸில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த இளம் பெண் பச்சிளங்குழந்தையை 2வது மாடியின் ஜன்னல் வழியாக வீசிய சம்பவம். ஜெர்மனியில் புதிய அரசு அமையப்போவது குறித்து வெளியாகியுள்ள தகவல். ஜெர்மனியில் பாரம்பரிய திருவிழா கொண்டாட்டங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என IS அமைப்பு மிரட்டல் விடுத்துள்ளதாக தகவல். பிரித்தானியர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்திய ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சந்திப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்தவும் சமூக விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவும் தி கிரைம் அண்ட் போலீசிங் பில் எனும் புதிய சட்ட மசோதா அறிமுகமாக உள்ளது. இதன் மூலம் கத்தி தாக்குதல், பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை, சைபர் குற்றங்கள், சிறார் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் தீவிரவாதம் போன்ற சமூகத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் குற்றச் செயல்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். குற்றச் செயலில் தொடர்ந்து ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு மறுவாழ்வு மையங்களில் இருப்பது கட்டாயமாக்கப்படும். அதை நிராகரிப்பது கூட குற்றமாக கருதப்படும். மேலும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மின்சார ஸ்கூட்டர்கள் போன்ற வாகனங்களை பறிமுதல் செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட உள்ளது. தனியார் கட்டிடங்களுக்குள் இருக்கும் கத்திகள் மற்றும் ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்யவும் அழிக்கவும் அதிகாரம் பெறுவார்கள். மேலும் 18 வயதிற்கு குறைவானவர்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வது குற்றமாக காணப்படும். இதற்காக குறைந்தது 6 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் ஆயுதங்களை வைத்திருந்தாலே 4 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும். அத்துடன் கடைக்காரர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுக்கும் விதமாக கடைக்காரர்களை தாக்குவது தனிப்பட்ட குற்றமாக அறிவிக்கப்படுகிறது. இதேபோல 200 பவுண்டுகளுக்கு குறைவாக பொருட்களை கடைகளில் திருடினாலும் அது ஒரு குற்றமாக கருதப்படும். மேலும் பேச முடியாத குழந்தைகளை வேலைக்கு கட்டாயமாக சேர்த்துக் கொள்ளும் கும்பல்களை குறிவைக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க அவர்களின் அனுமதி இல்லாமல் அந்தரங்க புகைப்படங்கள் எடுப்பதும் வீடியோ பதிவு செய்வதும் கடுமையான குற்றமாக கருதப்படும். மயக்கமருந்து அல்லது போதைப் பொருள் கலந்த பானங்களை வழங்குவதை தடுக்கும் விதமாக புதிய சட்டங்களும் கொண்டுவரப்பட உள்ளன. ஒருவரை தொடர்ந்து நேரிலோ மொபைல் மூலமோ தொந்தரவு செய்வது குற்றமாக கருதப்படும். குற்றவாளிகள் மொபைல் போன்ற பொருட்களை திருடி வைத்திருந்தால் போலீசார் வீடுகளில் வாரண்ட் இல்லாமல் சோதனை நடத்தலாம். ஆர்ப்பாட்டங்களின் போது பட்டாசுகள் மற்றும் ஃபிளேர் போன்ற பொருட்களை வைத்திருப்பது தடை செய்யப்படும். போர் நினைவிடங்கள் மீது ஏறுவது குற்றமாக கருதப்படும். அதேபோல ஆர்ப்பாட்டங்களில் முகத்தை மறைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளும் இனி சட்டவிரோதமாக இருக்கும். இந்த புதிய சட்டங்கள் பிரித்தானியாவை குற்றமற்ற பாதுகாப்பான நாடாக மாற்றும் முயற்சியில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த 18 வயது இளம்பெண் தனக்கு பிறந்த புதிதான பச்சிளங்குழந்தையை 2வது மாடியின் ஜன்னல் வழியாக வீசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை 6 மணியளவில் ஹோட்டல் ஊழியர்கள் இந்த கொடூரத்தை கவனித்து உடனடியாக குழந்தையை காப்பாற்ற முயன்றனர். தொப்புள் கொடி அகற்றப்படாத அந்த குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. விசாரணையில் அமெரிக்காவின் ஆரெகன் மாகாணத்தைச் சேர்ந்த மியா மெக்குயில்லின் என்ற மாணவியால் இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்பது தெரியவந்துள்ளது. ஐரோப்பாவிற்கு சுற்றுலா வந்த மியா தற்போது போலீஸ் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்களுக்கு ஆபத்தாக கருதப்படும் நோயாளிகள் அனுமதிக்கப்படும் அந்த மருத்துவமனையில் அவருக்கு தீவிர மனநல சிகிச்சை அளிக்கப்படுவதாக அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். ஜெர்மனியில் புதிய அரசு அமைக்கப் போவது எப்போது என்பது குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அண்மையில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் அதாவது CDU கட்சி அதிகமான இருக்கைகளை கைப்பற்றியுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அடுத்த சான்சலராக தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அரசியல் சூழ்நிலையில் மெர்ஸ் ஏப்ரல் 20ஆம் தேதி புதிய அரசு அமைக்க விரும்புவதாக அறிவித்துள்ளார். இதுவரை தற்போதைய சான்சலரான ஓலாஃப் ஷோல்ஸ் தொடர்ந்தும் பதவியில் நீடிக்க உள்ளார். ஆயினும் CDU கட்சி அதிக இருக்கைகள் பெற்றாலும் தனித்து ஆட்சி அமைக்க போதுமான பெரும்பான்மை அந்த கட்சிக்கு கிடைக்கவில்லை. எனவே கூட்டணி அரசு அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இதன் ஒரு பகுதியாக CDU கட்சி மற்றும் சோஷியல் டெமோக்ராட்ஸ் கட்சிகளுக்கு இடையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ளன. முன்பு போலவே ஜெர்மனியில் பல்வேறு கட்சிகள் இணைந்து ஒரு நிலையான அரசை அமைக்க அதிக யோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் இறுதியாக எந்த கட்சிகள் கூட்டணியில் இணைவார்கள் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் பின்னரே உறுதியாக தெரியவரும்.
ஜேர்மனியில் பாரம்பரிய திருவிழா கொண்டாட்டங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என IS அமைப்பு மிரட்டல் விடுத்துள்ளதால் நாடு முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். கொலோன் மற்றும் நியூரம்பெர்க் நகரங்களில் நடைபெறவுள்ள விழாக்கள் IS தாக்குதலுக்கான இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜேர்மன் மொழியில் IS கருத்துக்களை பரப்பும் இணையதளத்தில் உங்கள் அடுத்த இலக்கை தேர்வு செய்யுங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்கான திகதிகள் மற்றும் இடங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதேபோல் நெதர்லாந்தின் ரோட்டர்டாம் நகரத்தில் மார்ச் மாத தொடக்கத்தில் நடைபெறவுள்ள காதல் திருவிழாவும் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் பிப்ரவரி 23ஆம் தேதி நடந்த பொதுத் தேர்தலுக்கு முன்பாக IS அமைப்புடன் தொடர்புடைய கார் மோதல் மற்றும் கத்திதாக்குதல் சம்பவங்கள் ஜேர்மனியில் நடந்துள்ளன. இதன் பின்னணியில் பாரம்பரிய திருவிழாவிற்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திருவிழா கத்தோலிக்க மக்கள் பெரும்பான்மையாக வாழும் ஜேர்மனியின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் நடைபெறுகிறது. பெரும்பாலும் கொலோன் மற்றும் டுசெல்டார்ஃப் பகுதிகளில் களை கட்டும் இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு விருந்து, மது, நடனம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவார்கள். IS அமைப்பின் மிரட்டலை கருத்தில் கொண்டு விழாக்கள் நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் கொலோன் போலீசார் விழாவுக்கான செயல் திட்டங்களை மாற்றியமைத்துள்ளனர். 1400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்காக களமிறக்கப்படுவார்கள். அத்துடன் அவசரகால சேவைகள் முழு வீச்சில் செயல்படும். விழாவில் கலந்து கொள்ளும் மக்களின் பைகள் மற்றும் தனிப்பட்ட சோதனை மேற்கொள்ளப்படும். இந்நிலையில் மிரட்டல் இருந்தாலும் இது வெறும் அச்சுறுத்தல் மட்டுமே என்றும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பாதுகாப்பு அம்சங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பாரம்பரிய திருவிழா அனுசரிப்பவர்களுக்கு புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்படலாம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை அவமதித்த விதம் பிரித்தானியர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரினை முடிவுக்குக் கொண்டுவர உக்ரைன் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள முயன்ற நிலையில் வெள்ளை மாளிகையில் நடந்த இந்த சந்திப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்பும் துணை ஜனாதிபதி JD வேன்ஸும் நடந்து கொண்ட விதம் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. நீங்கள் மக்களின் உயிர்களுடன் விளையாடுகிறீர்கள் என்று ட்ரம்ப் சத்தமிட்டதோடு JD வேன்ஸ் உங்கள் நாட்டில் போரிட ஆண்களே இல்லை என்று அவமதிக்க ஜெலன்ஸ்கி அமைதியாகவும் கண்ணியத்துடனும் பதிலளித்தார். இதனால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் கிடப்பில் போடப்பட்டு உக்ரைனின் நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளது. இதற்கிடையில் பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் அமெரிக்காவுக்கு சென்றபோது ட்ரம்புடன் நட்புறவு உறுதியானது என்று கூறியதுடன் அவரை பிரித்தானியாவுக்கு வருமாறு அழைத்தார். ஆனால் வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கி அவமதிக்கப்பட்ட பிறகு ட்ரம்புக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ரத்து செய்ய வேண்டும் என பிரித்தானியாவில் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஸ்காட்டிஷ் கிரீன்ஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான பேட்ரிக் ஹார்வி ட்ரம்பின் அரசு முறைப்பயணம் மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார். ஜெலன்ஸ்கியை அவமதித்த ட்ரம்பின் நட்பு எவ்வளவு ஆபத்தானது என்பதை ஸ்டார்மர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். Mr. President, with respect, I think it's disrespectful for you to come into the Oval Office and try to litigate this in front of the American media. Right now, you guys are going around and forcing conscripts to the front lines because you have manpower problems. You should be thanking the president for trying to bring an end to this conflict. Have you ever been to Ukraine that you say what problems we have? I have been to. Count once. I've actually watched and seen the stories, and I know what happens is you bring them on a propaganda tour, Mr. President. Do you disagree that you've had problems bringing people into your military? And do you think that it's respectful to come to the Oval Office of the United States of America and attack the administration that is trying to prevent the destruction of your country? A lot of questions. Let's start from the beginning. Sure. First of all, during the war, everybody has problems. Even you, but you have nice ocean and don't feel now, but you will feel it in the future. God bless. You don't know that. God bless. God bless. You will not have a war. Don't tell us what we're going to feel. We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you. Because you're in no position to dictate that. That's Remember exactly what this. you're doing. You're in no position to dictate what we're going to feel. We're going to feel very good. You will feel influence. We're going to feel very good and very strong. You will feel influence. You're right now not in a very good position. You've allowed yourself to be in a very bad position, and he happens to be right about it. From the very beginning of the war. You're not in a good position. You don't have the cards right now.
With us, you start having not playing cards. cards. But right now, you I'm don't. very Yeah, you're playing serious, cards. Mr. President. You're I'm playing very cards. serious. You're gambling I'm the with the president lives in of war. millions of people. You think- You're gambling with World War What do you- III. what do you You're speak about? gambling with What do you World speak War about? III. And You- what you're doing is very disrespectful to the country, this country. That's with back all to you. respect to your Far country. more than a lot of people said very they respect. should have. Have you said thank you once this A lot entire of meeting? times. No, in this Even entire meeting, today. have you said thank Even you? today. You went to Pennsylvania and campaigned for the opposition in October. Offer some words of appreciation for the United States of you're America speaking about. and the president who's trying to save your country. Please, you think that if you will speak very loudly about the war, you He's can... not speaking loudly. He's not Yeah. speaking loudly. Your country is Can I- in big can- trouble. can I Wait a answer? minute. No. Can You've I done a lot answer? of talking. Your country is in big trouble. I know. You're not winning. I know. You're not winning this. I, You have a damn we- good chance of we are coming out staying, okay because of Mr. us. President, we are staying in our country, staying strong from the very beginning of the war. We've been alone, and we are thankful. I said thanks You haven't in been this alone. cabinet, You and haven't not been only alone. in this cabinet. We gave you, through I this said thank stupid you. president, $350 billion. You voted We gave for you your military president. equipment, You and you voted men for are your brave, president. but they had to use our military. What about if, West if Virginia? you didn't have You our invited military me- equipment, you invited if me you to didn't speak. have our military equipment, this war would have been over in 2 weeks. In 3 okay? days, I heard it from Putin. In 3 days, this is something Maybe new. less. In 2 weeks, of course he has. It's going to be a very hard thing to do. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம், ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன், செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.